ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு BLV சேனல். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம சூப்பரான எக் நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம். ஸோ உங்கள் யாருக்கு எக் நூடுல்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த செட்டப் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் கிவ்அவே கொஷின் இருக்குது, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஹாய் சொல்லவங்க எல்லாருக்கும் ஹாய் சொல்லிடலாம். ஆரா, அஜீனா, பிரியா, வி காவியா, சுபா, ஆண்ட்ரியா, லீனுகுட்டி கிராப்ஸ், தேவிநந்தனா, சாரித்ராஜ், மமதா ஸ்ரீ. ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ கிவ்வே கொஸ்டினுக்கான டைம். நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு கோகோனட் வச்சுட்டு ஒரு டால் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டாலோட ட்ரெஸ் கலர் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ பின் கமெண்ட்டில் கேட்டிருப்பேன், அங்கே ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ நம்ம டேஸ்டியான எக் நூடுல்ஸ் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்காக நூடுல்ஸை வந்து ஃபஸ்ட்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ், ஆயில்ஸ், மசாலா அண்ட் எக். ஸோ இப்போ நூடுல்ஸ் செய்கிறதுக்காக நம்ம வந்து அடுப்பு வந்து பற்ற வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நாங்கள் வந்து விறகு வச்சு பற்ற வைக்கிறோம். நாங்கள் பண்ணுற எல்லா குக்கிங்குமே எங்கள் பேரண்ட்ஸோட கைடன்ஸால் தான் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இதில் ஒரு வானல் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த வானல் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த முட்டையை ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா, இப்போ நாங்கள் இந்த முட்டையை எடுத்து இந்த பாத்திரத்தில் வந்து ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் எண்ணெயும் நல்லா வந்து சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பண்ணுற இந்த மினியேச்சர் குக்கிங்க்கு கொஞ்சமாக தான் தேவைப்படும். அதனால் கொஞ்சமாக நாங்கள் வந்து இந்த முட்டையை வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா, அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ எண்ணெய் சூடாக வந்துட்டு இந்த முட்டை வந்துட்டு உங்களுக்கு வந்து திக்காகும். ஸோ தெரியுதுல. அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் லைட்டாக சால்ட், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, பார்த்தீங்களா நம்மளோட எக் வந்து எப்படி மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு. இப்போ இந்த எக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த வானலை வந்து கீழே இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம வந்துட்டு அடுப்பில் இன்னொரு பெரிய பாத்திரத்தை வந்து வச்சுக்கலாம். அதில் இப்போ கொஞ்சமாக வந்து எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ நான் அதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது நல்லா சூடாகட்டும். ஓகேவா, பார்த்தீங்களா எண்ணெய் வந்து இப்போ நல்லா வந்து சூடாயிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து இதில் வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் இதை வந்து நம்ம நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் அதோட கொஞ்சமாக கேப்சிகம், குடமிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு இருக்குல்ல, பூண்டு எடுத்து சேர்த்துருக்கேன். போட்டு அதையும் நீங்கள் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கேரட்டையும் நான் சேர்த்து அதையும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம போட்ட எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த உப்பு போட்டு வேக வச்சு நூடுல்ஸ் எடுத்து வச்சதுனால அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து வானலில் வந்து முட்டை வந்து பொரிச்சு வச்சதுனால அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா குட்டீஸ், செம்மையாக நம்ம நூடுல்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் தயாராகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் கொஞ்சம் மசாலா சேர்க்கணும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மிளகுத்தூள், அப்புறம் லைட்டாக சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ நான் எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக இதில் வந்து சாஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக சாஸ் சேர்த்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் சாஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட்டாக இதில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து மல்லித்தலை சேர்த்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட எக் நூடுல்ஸ் தயார். பார்த்தீங்களா, நம்ம சூப்பரான எக் நூடுல்ஸ் தயாராகிடுச்சு. இப்போ இது சர்வ் பண்ணுறக்கான டைம். நாங்கள் இப்போ இதை பிளேட்டிங் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அது கூட சேர்த்து சாஸ் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.